எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் இந்த கேமரா மூலியமா பாக்குற அத்தனை பேருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2024 எல்லோருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் ஒரு நல்ல வருடமா அமையணும்னு உங்க குடும்பத்துக்கு எல்லோருக்கும் நான் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு பொதுவா வீட்டுல கொண்டாடுறது ஒரு வழக்கம் பொங்கல். ஆனா இன்னைக்கு புளியபுரம் இந்த இடத்துல பஜனை கோயில் தெருவில் என்ன அழைச்சது எனக்கு அவங்களுக்கு சந்தோஷமா தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க மத்தியில அவங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னை பார்த்து என்னை ஆசீர்வதிச்சு அத்தனை அம்மாக்கள் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மனசார என்னை வாழ்த்துனது எனக்கு தெரியுது. இது செயற்கைத்தனமா இல்லாம உண்மையிலேயே மனசார என்னை வாழ்த்திருக்காங்க. எத்தனை பேர் வாழ்த்திருக்காங்கன்னு தெரியல. அது நீண்ட நாள் மனசுலே நிற்கும். ரொம்ப நன்றி. முக்கியமா அதான் வந்த உடனே இந்த இடத்துக்கு நான் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. மறுபடியும் நான் ஏதோ இந்த இடத்த பயன்படுத்திட்டு அரசியலா ஏதோ பேசணும்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு மறுபடியும் தண்ணி வரல, ஒரு வாரமான்னு கேட்டாங்க. இப்போ இன்னொரு 1 மணி நேரத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவி பண்ணிடுவோம். ஏன்னா அதுதான் கடமை. சும்மா வந்துட்டு போனோம், கோயில் கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் போகும்போது அவங்களா இங்க வசிக்கிற அத்தனை பேர் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை, இந்த வாரம் 1 வாரமா தண்ணி வரலன்ட்டு. ஸோ அதுக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிக்கிறோம். அது நான் செய்ய வேண்டிய என் கடமை. ஏன்னா அந்த கோயில்ல 100 வருஷம் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் கோலாகலமா நடத்துவோம். ஏன்னா 100 வருஷம் கோயில்னா சத்தியமா இந்த தெருவே கட்டி காப்பாத்துற சாமி இங்கிட்ட இருக்காரு. ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளா எனக்கு மனசு நிறைஞ்சு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணுங்க. முக்கியமா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இங்கிட்ட இருக்கிற ஒரு கோச் பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பசங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடணும். ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது ஒலிம்பிக்ஸ்ல ஈடுபடணுன்றது என்னோட ஆசை இல்லை, எல்லாரோட ஆசை. ஸோ எல்லா வகையிலையும் நீங்களும் மீடியா மக்கள் நீங்க எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. வழக்கமா நீங்க பொங்கல் விழா உங்களுடைய வீடுகள்லயும் கோவில்லயே கொண்டாடுறது வழக்கம். திடீர்னு பொதுமக்களோட கலந்து கொண்டாடணும் அப்படின்ற திடீரெல்லாம் இல்ல, இது எப்போ காலகாலமா இருக்கு பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. ஏன் மிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல எந்த வகையிலும் தப்பு கிடையாது. அதான் சொல்றேன், செயற்கைத்தனமா வாழ்த்துறது நம்மளுக்கு தெரியும். எத்தனையோ மக்களை நம்ம வாழ்க்கை பூரா சந்திச்சிருக்கோம். ஆனா ரொம்ப மனசார வாழ்த்துற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு கிடைக்காது. அது எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் நான் கொண்டு போறேன் வீட்டுக்கு. போறாங்க, எல்லாரும் போறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, போறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர்ல அவங்களோட மக்களோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. எல்லாரும் பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.